ஸோ மோஸ்ட்லி என்னோட கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அப்புறம் வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சரிங்களா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல என்னென்ன டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் கிளாஸ் ஃபுல்லாவே. ஓகே, ஸோ அதனால தான் நான் நோட்ஸ் எடுங்கன்னு நான் சொல்லுவேன். நோட்ஸ் எடுக்கிறது ஒரு உங்களுக்கு நினைக்கலாம், இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, நம்ம எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. தென் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் நான் கிளாஸ் இருக்கிறப்ப இது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் இது வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாஸ்க் இது அப்படின்னு சொல்லுவேன். அது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டர்வியூ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட்ல போட்டு வச்சுக்கிறது தப்பே கிடையாது. கடைசி நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றப்ப ஒரு 1 மந்த் கழிச்சோ இல்லை 40 டேஸ் கழிச்சோ நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றப்ப நமக்கு அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த நோட்ஸ் தான் நான் சொல்லி கொடுக்கறத விட நோட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து என்னோட மோட்டோ என்னன்னா, நீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஈவன் தோ மைதீன் யாரு மைதீன்? ஸோ ஈவன் தோ நீங்க என்னைய கூட டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நம்ம அவர் இருக்காருல்ல, கேட்டுக்கலாம், நமக்கு எது டவுட்னு கேட்டுக்கலாம். அப்படி கிடையாது. நீங்க டெக்னிக்கலா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. நீங்களா வேலை தேடணும். நீங்களா உள்ள போய் சர்வைவ் ஆகணும். நம்ம அங்க போய் கேட்டுக்கலாம், இவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஸ்கில்ல அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு டெவலப் பண்ணணும்னு நான் சொல்ல வர்றேன். ஓகேங்களா. ஏன்னா யாரை நீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாதுங்க. இவங்க வேலை வாங்கி தருவாங்க, நம்ம ஃப்ரெண்டை சொல்லி வச்சிருக்கோம், அவன் நமக்கு ரெஃபர் பண்ணுவான், அவன் சொல்லியிருக்கான், அவன் நம்ம ரெஃபர் பண்ணுவான் அப்படின்னு நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் யாரையுமே நம்பக்கூடாது. நீங்களா ஓனா ரிஸ்க் எடுத்து தேடணும். அவன் ஹெல்ப் பண்ணுவான், இவன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களா நாக்குரியில ரெஸ்யூம் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா ஸ்கில் அப்டேட் பண்ணணும். நாக்குரியில வந்து ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணணும். தென் அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்கில் அப்டேட் விஎம்ஆர்ல நம்ம ஸ்கில் அப்டேட் பண்ணணும். செகண்ட் நாக்குரியில ரெஸ்யூம் போடணும். தேர்டு இன்டர்வியூ ப்ராசஸ். இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ற ப்ராசஸ். சரிங்களா. ஸோ அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் இந்த 1 மந்த் நம்ம கிளாஸ் நடக்கிற இந்த 1 மந்த் நீங்க டெடிகேட்டடா ரொம்ப டெடிகேட்டிவா இருக்கணும். லைக் எப்படி டெடிகேட்டடா இருக்கணும் அப்படின்னா, இந்த நான் கிளாஸ் இருக்கிற அந்த 1 hour 1.5 hour வந்துட்டு வேற எந்த ஒரு டீவியேஷன் இருக்கக்கூடாது. மொபைல் பார்க்கக்கூடாது. வேற எந்த ஒரு இதுல இல்லாம நீங்க பாத்துக்கோங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நீங்க வைங்க. அப்புறம் அதுக்கடுத்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எக்காரணத்தை கொண்டும் மொபைல் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து இன்டர்வியூக்கு தான் போறீங்க, வேலை தான் தேட போறீங்க அப்படின்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா அச்சீவ் பண்ணிடலாம். ஏன்னா போன பேட்ச்ல அப்படியே ஃபாலோ கண்ணை மூட்ட சொன்னதை ஃபாலோ பண்ணி சேலரி பேக்கேஜ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 3 lakh 4 lakh வாங்கினவங்க 10 lakhs வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. சர்வீஸ் டெஸ்க்ல இருந்தவங்க, ஃபினான்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் டெக்னிக்கலா விஎம்ஆர்ல மூவ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா நான் சொல்றது அப்படியே கேட்டாங்க. இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு வரணும். எய்தர் நீங்க வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு வரலாம், அல்லது நோட்ஸ் எடுக்கிறத வச்சு ரெஃபர் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு ஒரு டாபிக் எடுக்கிறேன், இந்த டாபிக் நான் எடுத்துருவேன். எடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட் உட்காந்து அதை படிங்க. ஆர் நைட் உட்கார முடியலையா நாளைக்கு காலையில உட்காருங்க. சரிங்களா. ஸோ உட்காந்து படிச்சுட்டு நாளைக்கு அடுத்த டாபிக் எடுப்பேன். என்ன காரணம்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்க போறோம். ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்க போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம அடிக்கடி மறந்துடும். ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் சொல்லுவேன், சில புது விஷயங்கள் சொல்றப்ப இன்னைக்கு டாபிக் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இன்னைக்கு டாபிக் உங்களுக்கு நல்லா புரியும். நாளைக்கு வேற ஒரு டாபிக் எடுக்கிறப்ப இந்த டாபிக் லைட்டா மறந்துடும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த டாபிக்கை கிளாஸ் ஒரு 9:30 முடியுதுன்னா நைட் உட்காந்து அதை ஒருக்கா ரீகால் பண்ணணும். ஓகேங்களா. இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு இதெல்லாம் முடிஞ்சு ரீகால் பண்ணணும். அப்படி சப்போஸ் நைட் டைம் இல்லாட்டி நாளைக்கு காலையில உட்காந்து ரீகால் பண்ணணும். தென் அடுத்த டாபிக் இப்படி நீங்க ரீகால் பண்ணிட்டே வந்துட்டு 1 வீக் கழிச்சு அந்த சாட்டர்டே சண்டே இருக்கு இல்லையா, அந்த நாள் உட்காந்து அந்த 1 வீக் டாபிக் ரீகால் பண்ணணும். இன்னைக்கு மண்டேல என்ன கிளாஸ் எடுத்தேன், தென் டியூஸ்டே என்ன கிளாஸ், தேர்ஸ்டே என்ன கிளாஸ், அப்படியே நீங்க ரீகால் பண்ணி ரீகால்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நீங்க எழுதிருக்க நோட்ஸ் ரெஃபர் பண்ண போறீங்க.
இஃப் சப்போஸ் நான் ரெக்கார்ட் கொடுத்தேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போறீங்க, இதுதான் ரீகால். நீங்க உட்காந்து வந்து மனப்பாடம் பண்றதுக்கோ மகப் பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. இது எக்ஸாமோ யூபிஎஸ்சி எக்ஸாமோ அல்லது 10th 12th எக்ஸாமோ கிடையாது. நம்ம கெரியர் ஸ்கில் டெவலப் பண்றோம். ஸ்கில் டெவலப் பண்றது கண்டிப்பா நான் சொல்றதை நீங்க உள்வாங்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க அட்டென்டிவா இருக்கணும், நல்லா அதை கவனிக்கணும். ரீகால் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீக்லி ஒன்ஸ் ரீகால் பண்ணணும். இந்த வாரம் எடுத்தது ஃபுல்லா இந்த வாரம் வீக்கெண்ட் ரீகால் பண்ணணும், அடுத்த வாரம் எடுக்கிறது அடுத்த வாரம். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இன்டர்வியூவை முடிச்சிடலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்க நான் சொல்ற ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிருவீங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் இல்ல, ஃபாலோ பண்ண முடியலன்னா 2-3 இன்டர்வியூ எடுத்துக்கும். கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா 4-5 இன்டர்வியூ எடுத்துக்கும். இல்ல நீ படிக்காமலே விட்டீங்கன்னா இன்டர்வியூ போகவே முடியாது. சரிங்களா? யார் அவன் இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுவான், இவன் இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுவான், அவன் ஜாப் ரெஃபர் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நீங்க உங்களை ஓனா வளர்த்துக்கோங்க. நீங்களே இன்டர்வியூல ஈஸியா த்ரூ ஆயிடும். இன்டர்வியூ விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் சோஃபார் நான் வந்து ஒரு 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் கொஸ்டின்ஸ் கேதர் பண்றதுக்காக. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். நான் கிளாஸ் எடுக்க இருந்தோம் அதுதான் உங்களுக்கு வரும். ஸோ இன்டர்வியூ கிராக் பண்றது ஒன்றும் மேட்டரே கிடையாது. விஎம்ஆர் பொறுத்தவரைக்கும் இன்டர்வியூ கிராக் பண்றது மேட்டர் கிடையாது. உள்ள போய் சர்வை பண்ணணும், அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அட்டென்டிவா இருங்க, அதுவே போதும். தென் ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னா வாட் இஸ் விஎம்ஆர் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். விஎம்ஆர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க விஎம்ஆர் அப்படிங்கிற ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம்னு எனக்கு தெரியாது. மேபி கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாம இருந்திருக்கலாம். பட் அதுக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். 2 டைப் ஆஃப் இது இருக்குது. சரிங்களா? மார்க்கெட்ல 2 டைப் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஒன்னு கிளவுட் டெக்னாலஜி. அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம் இல்லையா? அதான். கிளவுட் டெக்னாலஜி. இந்த கிளவுட்ல தான் வந்து என்ன வரும் அப்படின்னா அஸ்யூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி அதாவது கூகுள் கிளவுட், இந்த 3 தான் வந்து வேர்ல்டு வைடா யூஸ் பண்றாங்க. அஸ்யூர் ஏடபிள்யூஎஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஸ்யூர் அதிகமா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஏடபிள்யூஎஸ் வந்து அதுக்கு அடுத்து கொஞ்சம் யூஸ் பண்றாங்க. ஜிசிபி கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் இப்ப எமர்ஜிங் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கூகுள் வந்து அவனோட கிளவுட் வந்து கொடுக்குறான், அது வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎம் கிளவுட் இருக்குது. அப்புறம் அலிபாபா கிளவுட் இருக்குது, நிறைய இருக்குது. பட் மார்க்கெட் லீடர்ஸ் பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான் மார்க்கெட் லீடர்ஸ், மெயினான மார்க்கெட் லீடர். ரொம்ப மெயின் பார்த்தோம்னா அஸ்யூர் அண்ட் ஏடபிள்யூஎஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அவனோட டேட்டா சென்டர்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் மிஷின் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை சொல்றேன் நான். இப்ப நீங்க உங்க ஆபீஸ்ல லாகின் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஒரு டெவலப்பர் இருக்காரு, சரியா? அந்த டெவலப்பர் அவரோட கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த கோடை வந்து டெவலப் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் .NETலயோ அல்லது ஜாவாலயோ பைத்தான்லயோ ஏதோ ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லயோ ஒரு டெவலப்பர் ஒரு கோடை டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் லேப்டாப் வேணும். அந்த லேப்டாப்ல அதை டெவலப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அந்த லேப்டாப் உள்ள ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணுவாங்க, அதாவது ரிமோட் பிசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆர்டிபின்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் டேர்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ல நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் இதெல்லாம். ஸோ இப்போ என்ன கணக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து சென்னை ஆஃபீஸ்ல இருக்கேன். இது வந்து சென்னை ஆஃபீஸ். ஓகே, சென்னை ஆஃபீஸ்ல இருக்கேன். என்னோட டிசி அதாவது டேட்டா சென்டர் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மும்பைல இருக்கலாம், பெங்களூர்ல இருக்கலாம், யூகேல இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்கலாம். என்னோட டேட்டா சென்டர் சிங்கப்பூர்ல இருக்கு. வாட் இஸ் டேட்டா சென்டர்? டேட்டா சென்டர் இஸ் நத்திங் பட் அந்த காம்பனன்ட்ஸ் உள்ள வச்சிருக்கிறது தான் டேட்டா சென்டர். லைக் சர்வர், ஸ்டோரேஜ்,
நெட்வொர்க்கிங் கேபிள்ஸ் இது எல்லாமே அந்த டேட்டா சென்டர்ல நம்ம இதை பத்தி வாட் இஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ டேட்டா சென்டர் வந்து யோஸ்ல இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன், நான் ஆஃபீஸ் சென்னையில வந்து லாகின் பண்றேன். நான் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து ஒரு டெவலப்பர்னு வச்சுக்கிறேன். என்ன பண்றேன், லேப்டாப் இது. ஸோ என் லேப்டாப்ல நான் வந்து கோடை டெவலப் பண்ணணும். அது டேரெக்டாக லேப்டாப்ல பண்ணக்கூடாது, செக்யூரிட்டி பிரீச் ஆகும். இன்னொன்று ஆக்சஸும் இருக்காது. உங்களால் டேரெக்டாக உங்களோட ஆஃபீஸ் லேப்டாப்ல டேரெக்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்க ஆஃபீஸ் லேப்டாப்ல இருந்து ஆர்டிபி எடுப்பீங்க. ஆர்டிபி அப்படின்னா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். எழுதுனா எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், உங்களுக்கு எந்த ஒரு வேர்டு புதுசா இருக்குது, அது வந்து புரியல அப்படின்னா டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆர்டிபி வந்து இது இந்த வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஸோ ரிமோட் எடுப்பேன், ஒரு சர்வர் வந்து ரிமோட் எடுப்பேன். அது எங்க இருக்கும் அப்படின்னா டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ இந்த டேட்டா சென்டர் வந்து இந்த மாதிரி இங்க டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வருக்குள்ள ஒரு விஎம் போட்டிருப்பாங்க, அது விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். இதுக்கு பேரு ஹைப்பர்வைசர். இதுக்கு பேரு ஹைப்பர்வைசர். எழுதிக்கோங்க. நம்ம படிக்க போறது இந்த ஹைப்பர்வைசர் தான் படிப்போம். ஹைப்பர்வைசர். ஓகே, இந்த ஹைப்பர்வைசர்ல 2-3 பேர் இருக்காங்க. அதை பத்தி நம்ம லேட்டா பார்க்கலாம். இப்போ வந்து வாட் இஸ் கிளவுட், வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறத மட்டும் ஓவரலா சொல்லிடுறேன். ரொம்ப நான் வந்து டெக்னிக்கலா இன்னைக்கு போக விரும்பல. ஒரு பேசிக்கா நான் ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஸோ ஒரு ஹைப்பர்வைசர் இருக்கும். அந்த ஹைப்பர்வைசர்ல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஹைப்பர்வைசர்ல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை தான் நீங்க ஆர்டிபி எடுப்பீங்க. லேப்டாப்ல ஆர்டிபி எடுத்து அந்த அந்த சர்வர் இருக்கு, இது சர்வர் விண்டோஸ் சர்வரா இருக்கலாம், இல்லைன்னா இந்த விஎம் இருக்கு இல்லையா, இது பேர் விர்ச்சுவல் மிஷின். விஎம் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின். ஓகே, இந்த விர்ச்சுவல் மிஷின்ல எய்தர் நீங்க விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், எந்த ஓஎஸ்னாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வச்சுப்போம். இப்போ இதுல விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷின்ல என்னோட ஆர்டிபி எடுப்பேன். ஆர்டிபி எடுத்து அந்த விண்டோஸ் சர்வர் ஆக்சஸ் பண்ணி அதுல அந்த .NET ஜாவா வாட் எவர் கோட் என்ன கோடோ அந்த கோடை ரன் பண்ணி அதுல நான் வந்து டெவலப் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ டெவலப் பண்ண உடனேயும் அந்த டேட்டா டைரக்டா டேட்டா சென்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ்ல, அதாவது டேட்டா பேஸ்லயோ அல்லது ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டா பேஸ்ல போய் அந்த கோடிங் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ தட் அந்த கோடை வந்து மற்ற மேனேஜரோ யாரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடர் வந்து ஒரு கோடை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு, அதை வந்து மேனேஜர் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து அவர் வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல அந்த கோடை வந்து ஒரு டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்றாரு அப்படின்னா இந்த டேட்டா பேஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக் டாஸ்க். இப்போ நான் சொல்றது வந்துட்டு என்னன்னா, ஒரு ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு ஒர்க்கு. இது டெவலப்பர்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத இது வந்து டெவலப்பர் தான் அதிகமா பண்ணுவாங்க. அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து நிறைய இருக்குது. நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இது இன்வால்வ் ஆகும். ஓகே, இந்த டேட்டா சென்டர் இந்த இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா சென்டர் இதெல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க வந்து சரவணா ஸ்டோர் போறீங்க. ஓகே, ஸோ இது சரவணா ஸ்டோர்னு வச்சுப்போம். இந்த பில்டிங் சரவணா ஸ்டோர், இது ஒரு டேட்டா சென்டர். சரிங்களா? அந்த டேட்டா சென்டர் வந்து சென்னையில இருக்குது. இது சரவணா ஸ்டோர் சென்னையில இருக்கு, இன்னொரு சரவணா ஸ்டோர் மதுரையில இருக்கும், இன்னொரு சரவணா ஸ்டோர் கோயம்புத்தூர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ சரவணா ஸ்டோர்ல பில்டிங் பண்றீங்க. அந்த மாதிரி ஒரு 4 ஷர்ட் எடுத்திருக்கேன், 2 பேண்ட் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லி சாரி எடுத்து பில்லிங் பண்றீங்க. ஸோ இந்த பில்லிங் பண்றது எல்லாமே அவங்க வந்து பில்லிங் சாஃப்ட்வேர்ல அடிக்கிறாங்க இல்லையா, ஒரு டெஸ்க்டாப் இருக்கும். அந்த டெஸ்க்டாப்ல பில்லிங் சாஃப்ட்வேர்ல என்ட்ரி போடுறாங்க இல்லையா, அந்த டேட்டா, அந்த என்ட்ரி போடுறது டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, அந்த டேட்டா வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா டேட்டா சென்டர்ல போயிட்டு ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? இது சும்மா இது ஒரு காமன் மேன் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் இது வந்து சொல்றது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஹலோ, கேக்குதா bro வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. anyone acknowledge? கொஞ்ச நேரம் உங்க வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல. Okay. லாஸ்ட் இப்ப கேக்குது இல்ல?
இப்ப கேக்குது. ஜஸ்ட் கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா அதுக்கு பின்னாடி? ஃபைன் ஃபைன் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ரிப்பீட் சரவணா பண்றேன். ஸ்டோர் எக்ஸாம்பிள். யா ஸோ சரவணா ஸ்டோர்ல நீங்க வந்து பில்லிங் பண்றீங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. என்ன பண்றீங்க? ஒரு 4 ஷர்ட், 2 பேண்ட், அப்புறம் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ணி சரவணா ஸ்டோர்ல பில்லிங் பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பில்லிங் பண்றப்ப அவங்க என்ட்ரி பண்றாங்க. அந்த டேட்டா வந்து நீங்க வந்து 4 ஷர்ட் அந்த பில்லிங் பண்ணி உங்களுக்கு பில் காப்பி கொடுத்துடுறாங்க. சரிங்களா? அந்த டேட்டா எல்லாமே ஒரு டேட்டா சென்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ டேட்டா சென்டர்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா சென்டர்ல இருந்தா மத்தவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சரவணா ஸ்டோர் ஓனர் லெஜண்ட் இருக்காரு. இந்த லெஜண்ட் என்ன செய்யறாரு? சென்னையில இருக்காரு. சரவணா லெஜண்ட். அவரு 5 பிரான்ச் மேனேஜ் பண்ணணும். ஓகே, சென்னை பிரான்ச், கோயம்புத்தூர் பிரான்ச், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை பார்க்கணும். இப்ப சென்னையில என்ன பில்லிங் ஆயிருக்கு, கோயம்புத்தூர்ல என்ன பில்லிங் ஆயிருக்கு அப்படிங்கறத அவர் ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துல பாத்துக்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம போற டேட்டா, அந்த டேட்டா வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகுது. அந்த டேட்டா பேஸை வந்து அவர் ஆக்சஸ் பண்ணி அவரோட அந்த ஓனர் வந்து அவரோட லேப்டாப்ல இருந்து பாத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து சென்னையில இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இன்னைக்கு இது இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு சொல்லி பாத்துக்கலாம். ஸோ அவர் எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னா அந்த டேட்டா சென்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவார். ஓகே, இப்போ நான் சொல்றது எல்லாமே விர்ச்சுவல் மிஷின்ல தான் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரு என்ட்ரி போடுறாங்களே, அந்த என்ட்ரி எல்லாமே விர்ச்சுவல் மிஷின்ல தான் ஸ்டோர் ஆகும். அவர் அந்த ஓனர் ஆக்சஸ் பண்றல அதுவும் விர்ச்சுவல் மிஷின்ல தான் ஆக்சஸ் பண்ணுவாரு. ஸோ எல்லாமே இந்த உலகத்துல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் விர்ச்சுவல் மிஷின்ல தான் நடக்குது. இதை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் வெளியில பாக்குறப்ப இது தெரியாது. விர்ச்சுவல் மிஷின் விர்ச்சுவலேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இல்ல அப்படின்னா இந்த வேர்ல்டு ரன் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகமே ரன் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜிபே பண்ண முடியாது, போன்பே பண்ண முடியாது, அமேசான்ல ஷாப்பிங் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது விர்ச்சுவலேஷன் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி. சரிங்களா? இந்த உலகமே விர்ச்சுவலைசேஷனுக்கு பின்னாடி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த விர்ச்சுவலைசேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எதுவுமே நெட் பேங்கிங் பண்ண முடியாது, அமௌண்ட் யாருக்கும் அனுப்ப முடியாது, எதுவுமே. நாட் ஓன்லி இது, ஒரு ஐஆர்டிசி புக் பண்ண முடியாது. இந்த உலகத்துல நீங்க பாக்குற இன்டர்நெட் ஹோஸ்ட் ஆயிருக்கிற எல்லாமே 95% விர்ச்சுவலைசேஷன்ல தான் இருக்கும். மிச்ச 5% வந்து பிசிக்கல் சர்வரா இருக்கலாம். பட் 95% விர்ச்சுவல் சர்வர்ஸா இருக்கும். அதாவது விர்ச்சுவல் மெஷின்ஸ். அதாவது நம்ம சுருக்கமா விஎம் அப்படி சொல்லுவோம். சரி, இந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். விஎம் ஆர் விர்ச்சுவல் மிஷின், வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ கம்மிங் டு த டேட்டா சென்டர். ஸோ அந்த டேட்டா சென்டர்ல இவங்க பண்றாங்க. இப்ப ஓகே, இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சேம் இதே தான் எல்லா இடத்துலயும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றீங்க, பில் பண்றாங்க. அந்த பில்லிங் அந்த டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அது டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கிறது. நீங்க போய் டைரக்டா பாக்குறப்ப இது உங்களுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் பேக் எண்ட்ல நடக்கும். அந்த டேட்டா ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா பேஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினா இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹைப்பர்வைசர்ல இருக்கும். அந்த ஹைப்பர்வைசர் வந்து டேட்டா சென்டர்ல வச்சிருப்பாங்க. இதுதான் ஒரு ப்ராசஸ். நீ கண்ணில் பாக்குறது எல்லாமே. இப்போ ஐஆர்டிசில புக் பண்றீங்க. அப்ப ஐஆர்டிசில புக் பண்றப்ப இந்த பர்சன் இந்த பெர்த்தை இந்த டேட் புக் பண்ணிருக்காருன்னு ஒரு டேட்டா இருக்கும். சரிங்களா? அந்த டேட்டா சேம் ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அது ஒரு ஹைப்பர்வைசர்ல இருக்கும். அது ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கும். வாட் எவர் இட் இஸ், புக் மை ஷோ எடுத்துக்கோங்க, ஐஆர்டிசி, பேடிஎம் எல்லாமே இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின்ல ஹைப்பர்வைசர் தான் இருக்கும். சரி, இப்ப நெக்ஸ்ட் இதுக்கு வரேன். இந்த கிளவுட் டெக்னாலஜி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அஸ்யூர், ஏடபிள்யூஎஸ், ஜிசிபி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினை வந்து நமக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப அஸ்யூர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ரெண்ட்டுக்கு நீங்க வீடு எடுக்கிற மாதிரி. நீங்க சென்னை போயிருக்கீங்க, சென்னை போயிட்டு நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க, என்னால வந்துட்டு புதுசா வீடெல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா புதுசா நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் இடம் வாங்கணும், நான் பில்டிங் கட்டணும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 lakhs கம்மியா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், 50 lakhs எனக்கு இருக்காது. அப்ப நான் ஒரு ஜாப் போய் ஆகணும். 50 lakhs இல்லை அப்படின்னா நான் வீடை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். அந்த வீடுக்கு வந்து 10,000 கொடுத்தா போதும், அல்லது ஒரு 8,000 கொடுத்தா போதும். அந்த தான் இந்த அஸ்யூர், ஏடபிள்யூஎஸ் பண்றாங்க. இப்ப உங்களோட ஒரு சர்வர் வேணும். சரிங்களா? அந்த சர்வர் ஈஸியா கிடைக்கணும். எனக்கு டேட்டா சென்டர்லாம் வேண்டாம், எதுவுமே இல்லாம ரொம்ப ஈஸியா வேணும் அப்படின்னா அந்த சர்வர் வந்து நீங்க அஸ்யூர்ட்டையோ, ஏடபிள்யூஎஸ்டையோ, ஜிசிபியோ ரெண்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சப்ஸ்கிரைப். மந்த்லி நீங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார்லாம் சப்ஸ்கிரைப் பண்றீங்களே மந்த்லி, சேம் பை த வே சேம் வே இந்த அஸ்யூர் ஏடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ்க்கு ஒரு விஎம் வேணும்,
ஒரு அப்ளிகேஷன் சர்வருக்கு ஒரு விஎம் வேணும் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும் அப்படின்னா, நீங்க 2 விஎம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு விஎம்க்கு மினிமம் சார்ஜஸே வந்து 15,000 தான் இருக்கும். மந்த்லி சார்ஜ் சொல்றேன். ஒரு விஎம்க்கு 15ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ திங்க் 20ல இருந்து ஆரம்பிக்கும். பட் அதுக்கு மேல 30, 35, 40 ஒரு விஎம்க்கு 1 லேக்லாம் பே பண்றாங்க. பெரிய பெரிய கஸ்டமர்லாம். ஓகே. சோ நீங்க ரென்ட்க்கு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து க்ளவுட் டெக்னாலஜி. அப்ப வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன்? இவ்வளவு நேரம் க்ளவுட பத்தி பார்த்தோம். இப்ப விர்ச்சுவலைசேஷன் என்ன? இப்ப நான் என்ன பண்றேன்? சேம் சென்னைக்கு போறேன். என் கையில காசு இருக்குது. நான் என்ன பண்றேன்? ஒரு இடம் வாங்குறேன். ஒரு வீடு கட்டுறேன். வீட்லயே இருந்துக்கிறேன். ஏன் ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து வாடகை வீடா இருந்தா, அந்த வாடகை வீடுக்காரன் வந்து எப்பனாலும் என்னோட என்னோட வீட்டுக்கு வந்து மேல வரலாம். நான் கீழ வாடகை வீட்ல ஒரு பிரச்சனை தெரியுமா? நீங்க கீழ மேல இருப்பீங்க. டக்குனு ஹவுஸ் ஓனர் வந்து பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டு வாரீங்க? ஏன் இவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க? அந்த மாரி கொடைச்சல் குடுப்பாங்க, வாடகை வீட்ல. அப்ப ஐ ஃபீல் வாடகை வீடு எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஆ எனக்கு வந்து செக்யூரா இல்ல. அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப நான் என்ன பண்றேன்? சரி ஓகே. எதுக்கு? சொந்த வீடே கட்டிறலாம். கொஞ்சம் 50,00,000 செலவானாலும் பரவால்ல. சொந்த வீடே கட்டிறலாம். அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் போறப்ப, ஐ பில்ட் ஓன் டேட்டா சென்டர். இப்ப இந்த அஸ்யூர்லும், ஏடபிள்யூஎஸ்லயும் நீங்க விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா, அவன் வந்து அஸ்யூர் டேட்டா சென்டர்ல போய் வச்சிருப்பான். ஏடபிள்யூஎஸ் வந்து அமேசான் டேட்டா சென்டர்ல போய் உங்க விஎம் வச்சிருப்பான். சரிங்களா? நீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த விஎம்க்கு மட்டும் ரெண்ட் பே பண்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்க அந்த விஎம்க்கு. இதான் வந்து பேக் எண்ட்ல நடக்குது. பட் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல சேம் அதேதான். இப்ப வாடகை வீட்ல இருந்தாலும், சொந்த வீட்ல இருந்தாலும், அதோட அஜெண்டா என்ன? ஒரு குடியிருக்க பீஸ்ஃபுல்லான ஒரு வீடு வேணும். அது வாடகை வீடுனாலும் சரி, சொந்த வீடுனாலும் சரி. எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, குடியிருக்க எனக்கு வீடு வேணும். அதே போல எனக்கு என் சர்வர ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒண்ணு வேணும். அது அஸ்யூரா இருந்துச்சுன்னா, நான் வந்து சர்வீஸ்க்கு காசு பண்ணி பே பண்ணிப்பேன். இதே விர்ச்சுவலைசேஷனா இருந்தா, நான் சொந்த வீடு கட்டுற மாரி, ஓனா என்னோட டேட்டா சென்டர் நான் பில்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அஸ்யூருக்கு வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் மிஷின் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து 15,000, 20,000, 30,000 பே பண்ணணும். நாட் ஒன் இப்ப ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் எடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் எடுத்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 அப்படிலாம் இப்ப சின்ன கம்பெனியா இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனியா இருந்தா ஒரு 5, 10 மிஷின் எடுப்பாங்க. கொஞ்சம் மீடியமான கம்பெனியா இருக்குன்னா, கண்டிப்பா ஒரு 20, 300 நெறைய நெறைய விஎம்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என் கம்பெனி வந்துட்டு இவங்களுக்கு ரென்ட் குடுத்து நான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து சரியா தெரியல. எனக்கு அது வந்து கொஞ்சம் பேமெண்ட் அதிகம். சில வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அபார்ட்மெண்ட்லாம் வாடகை அதிகமா குடுக்குற மாரி இருக்கும். லைக் 50,000 குடுக்குற மாரி இருக்கும். சில அபார்ட்மெண்ட்லாம். அந்த மாரி இதுக்கெல்லாம் ரென்ட் அதிகமா பே பண்ற மாரி இருக்கும். அப்ப நான் என்ன பிளான் பண்றேன், ஒரு வீடு கட்டிக்கிறேன் அப்படி பிளான் பண்றேன். அப்ப நான் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றேன். விர்ச்சுவலைசேஷன்ல நான் வந்து என்ன பண்றேன், ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றேன். ஓகே. அப்ப அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா தான் ஆகும். கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் அதிகமாகும். ஒரு வீடு கட்டுறப்ப 50,00,000 செலவாகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ண ஹெவி இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். டேட்டா சென்டர் இஸ் நாட் அ ஈஸி டீல். டேட்டா சென்டர்ங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்த ரெவென்யூ வர ஆரம்பிச்சிரும். லைக் அந்த சர்வர்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரெவென்யூ வர ஆரம்பிக்கும். பட் ஹெவி இன்வெஸ்ட்மென்ட். அப்ப நான் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்றேன். அந்த டேட்டா சென்டர்ல வந்து ஒரு ஹைப்பர்வைசர் வாங்குறேன். ஓகே. ஹைப்பர்வைசர் வாங்குறேன். அந்த ஹைப்பர்வைசர்ல என்னோட விஎம் நான் ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை விஎம்னாலும் கிரியேட் பண்ணி இது என்னோட இஷ்டம். என்னோட கம்பெனி. நான் விஎம் கிரியேட் பண்ணுவேன். நாளைக்கு டெலீட் பண்ணுவேன். எத்தனை விஎம்னாலும் கிரியேட் பண்ணிப்பேன். பேஸ்ட் அந்த அந்த ஹைப்பர்வைசர பொறுத்து நான் எத்தனை விஎம்னாலும் கிரியேட் பண்ணிப்பேன். ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். பட் இங்க நீங்க ஒரு விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு நெறைய ஹையரார்கி இருக்குது. அப்ரூவல் வாங்கணும். தென் அவன்ட்ட விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா, அவன்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த மாரி பே பண்ணணும். பட் இங்க வந்து என்னோட இன்ஃப்ரா நான் எப்பனாலும் விஎம் கிரியேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இது என்னோட வீடு. எந்த கெஸ்ட்னாலும் வரலாம். எந்த ஃப்ரெண்ட்ஸ்னாலும் வரலாம். நைட் 10 மணிக்கு வரலாம். 12 மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம். 1 மணிக்கு பண்ணலாம். நான் பார்ட்டி பண்ணலாம். என்னாலும் பண்ணலாம். எவனும் கேட்க மாட்டான். பட் வேறஸ் கிளவுடா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஒரு விஎம் வாங்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும்.
ஓகே, எனக்கு அந்த விஎம்க்கு வந்து ரிசோர்ஸ் கம்மியா இருக்குது, ஸ்பீடு கம்மியா இருக்கு. உங்க லேப்டாப் இருக்குது, 8 GB ரேம் போட்டா ஒரு ஸ்பீடா இருக்கும், 6 GB ரேம் போட்டா ஒரு ஸ்பீடு இருக்கும். அந்த மாதிரி உங்க விஎம்க்கும் ரேம் நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ 8 GB ரேம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து என்னோட சர்வர் வந்து ஸ்லோவா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்றும் இல்லை, சரவணா ஸ்டோர்ல டேட்டா என்ட்ரி பண்றேன், அப்படி என்ட்ரி பண்றப்ப டப்பு என்ட்ரி ஆகணும். அதை விட்டுட்டு ஒரு என்ட்ரி பண்றதுக்கே 5 நிமிஷம் டைம் எடுத்துச்சுன்னா கஸ்டமர் எப்படி பில் பண்ணுவேன்? கஸ்டமர் கியூ அவ்வளவு கியூ நிற்கும். நீங்க தீபாவளி பொங்கல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூ நிற்கும். அப்ப அந்த சர்வர் வந்து வேகமா ப்ராசஸ் பண்ணாதான் அந்த கியூவை இவங்களால ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும், லைக் வேகமா டேட்டா என்ட்ரி பண்ண முடியும். அப்ப அந்த சர்வருக்கு வந்து ரிசோர்ஸ் அதிகமா இருக்கணும். ரிசோர்ஸ்னா என்ன? சிபியூ, மெமரி, இதுதான் ரிசோர்ஸ். ரேம், மெமரி நத்திங் பட் ரேம், மெமரி ரேம் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ரிசோர்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சர்வர் வந்து வேகமா இருக்கும், ஸ்பீடா இருக்கும். அப்ப அசூர்ல ஒரு விஎம் எடுத்திருக்கேன், எனக்கு 8 GB விஎம்ல அந்த ரன் ஆகுது, எனக்கு 16 GB கொண்டு போறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே அனதர் ஒரு அமௌண்ட் நான் பே பண்ணணும் அவன்கிட்ட. அதுக்கு ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து 100 GB இருக்குது, எனக்கு வந்து 500 GB வேணும்னா அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் பே பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட்டுங்க அசூர் AWS பொறுத்த வரைக்கும். என்னன்னா உங்களுக்கு ரெடிமேடு சப்பாத்தி மாதிரி கடையில போனோமா சப்பாத்தி வாங்கி போட்டோமா அந்த மாதிரி பிஎம் கிரியேட் பண்ணமா இருக்கும். பட் டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேரு ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர். நம்ம இதுக்கு பேர் என்ன பண்ணுவோம், இதுக்கு பேரு நான் இந்த விசுவலைசேஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர். ஆன் பெர்மிஸ் டேட்டா சென்டர் தான் விர்ச்சுவலைசேஷன் சொல்லுவோம். இது வந்து பப்ளிக் கிளவுட். இதுக்கு பேர் வந்து கிளவுடுக்கு பேர் பப்ளிக் கிளவுட். ஸோ எனிபடி கேன் ஹோஸ்ட், யாருனாலும் எதுலனாலும் விஏ வச்சுக்கலாம், பப்ளிக் கிளவுட். ஸோ நம்ம இதை வந்து பிரைவேட் கிளவுட்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் பப்ளிக் கிளவுட், இதுக்கு பேர் பிரைவேட் கிளவுட் நம்ம வச்சுக்கலாம் இல்லை, அதான் பேரு. ஸோ பப்ளிக் கிளவுட் அப்படின்னா அசூர் AWS GCP தான் பப்ளிக் கிளவுட். பிரைவேட் கிளவுட்னா விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹைப்பர்வைசர்ல நம்மளே விர்ச்சுவலைசேஷன் கிரியேட் பண்றது பிரைவேட் கிளவுட். இதுக்கு பேர் ஆன் பிரிமிசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர் சொல்லுவாங்க, அல்லது பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க, அல்லது விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க, அது ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேமிங் கன்வர்ஷன் மாறுபடுமே தவிர அந்த ஒர்க் எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர் இவங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னா சர்வர்ஸ் வாங்கணும். சர்வர்ஸ் லைக் சர்வர்ஸ் நத்திங் பட் டெஸ்க்டாப். நீங்க ஒரு டெஸ்க்டாப் உங்க வீட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல ரேம் டெஸ்க்டாப் இருக்கும், அதே மாதிரி தான் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாமே, மதர் போர்டு, சிபியூ, ரேம் எல்லாமே இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும், லைக் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா அதோட ப்ராசஸ் ஒர்க்லாம் அதிகமா இருக்கிறதுனால, அதோட ஆர்கிடெக்சர்லாம் அதிகமா இருக்கிறதுனால ஹெவியா இருக்கும். ஓகே. ஸோ ஒன் செகண்ட் சொல்லுங்க மதன். ஓகே மதன், நோ ப்ராப்ளம். கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணுங்க, இல்லை நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஸோ ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர்ல நீங்க தான் எல்லாமே வாங்கணும். லைக் ஒரு சர்வர் வாங்கணும், அந்த சர்வர்ல நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அந்த டேட்டா சென்டர் பத்தி ஒரு லென்த்தான ஒரு செஷனே இருக்குது, நீங்க அதை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது தனியாக எடுப்பேன். இப்போதைக்கு சும்மா ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்வர், ரேக் சர்வர், பிளேடு சர்வர், அந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் வாங்கணும், சுவிட்ச் வாங்கணும், ரவுட்டர், ஃபயர்வால், அந்த மாதிரி எல்லாமே வச்சுதான் ஒரு டேட்டா சென்டர் வந்து பில்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் கிட்ட, நம்ம பண்ண மாட்டோம். நம்மளோட வேலை ஹைப்பர்வைசர்ல விஎம் கிரியேட் பண்றது நம்மளோட வேலை. ஒரு ஒரு விர்ச்சுவலைசேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஹைப்பர்வைசர், அந்த ஹைப்பர்வைசர்ல விஎம் கிரியேட் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும், அதுதான் நம்மளோட வேலை. கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை என்ன தெரியுமா? கிளவுட்ல விஎம் கிரியேட் பண்ணணும், விஎம் மேனேஜ் பண்ணணும். ஸோ கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டரும் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டரும் ஒண்ணுதான், ஒரே வேலை தான் பாக்குறாங்க. என்ன, கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பப்ளிக் கிளவுட்ல கிரியேட் பண்றாங்க, விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஆன் பிரிமிசஸ் டேட்டா சென்டர்ல விஎம் கிரியேட் பண்றாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். பட் பாக்குற வேலை ஒண்ணுதான், வேலையில எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது, பண்ற இடம் தான் வேற. சரிங்களா? ஃபைன். ஸோ டேட்டா சென்டர் பில்ட் பண்றோம், அந்த டேட்டா சென்டருக்கு அமௌண்ட் நிறைய பே பண்ணணும். லைக் அந்த டேட்டா சென்டருக்கு வந்துட்டு இடத்துக்கு பே பண்ணணும், அதை பில்ட் பண்றதுக்கு பில்டிங்க்கு பே பண்ணணும்,
அந்த காம்போனன்ட்ஸ்லாம் அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த காம்போனன்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய இருக்கு. அந்த காம்போனன்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கொடுத்து இப்போ ஒரு சர்வர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா கிடையாது. ஒரு ரேக் சர்வர் வாங்குறோம் அப்படின்னா 10 லட்சம் ஆகும். நல்ல சர்வர் வாங்குறோம் அப்படின்னா. ஸோ அதுல ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப அந்த ஹைப்பர்வைசருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். ஸோ காஸ்ட் நிறைய இன்வால்வ் ஆகும். பட் இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். க்ளோட பொறுத்த வரைக்கும் நாட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க மந்த்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஒரு VM வேண்டாம், ஓகே, அதை டெலிட் பண்ணிக்கலாம், அதை பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் அவன்கிட்ட. இங்க வந்து சப்போஸ் ஒரு VM வேண்டாம் அப்படின்னா சேம் வேணாட்டி அது அந்த இடம் அப்படியே தான் இருக்க போகுது. ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அது. ஓகே, இப்ப நம்ம படிக்க போறது எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசரை பத்தி தான் படிக்க போறோம். நிறைய பேரு க்ளவுட் டெக்னாலஜி க்ளவுட் வந்துட்டு டாமினேட் பண்ணுது, வேர்ல்டே டாமினேட் பண்ணுது, க்ளவுட் வந்துட்டு எல்லாத்தையும் அழிக்குதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த க்ளவுட் டெக்னாலஜியும் சர்வே பண்ணும் வேல்ல, இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி சர்வே பண்ணும். இது இல்லாமல் இருக்க முடியாது, இது இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ரெண்டோட வேலையும் ஒண்ணுதான், பட் பண்ற இடம் தான் வேற. பட் ரெண்டு டெக்னாலஜியும் நமக்கு முக்கியம். க்ளவுட் டெக்னாலஜியும் முக்கியம், விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர் டெக்னாலஜியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து க்ளவுட் வந்து பீக்ல இருக்குது. லைக் எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் அந்த அசூர் படி எதை படி அப்படிம்பாங்க. பட் விர்ச்சுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதுவுமே எப்பயுமே பீக்ல இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன்னா ஒரு டேட்டா சென்டர்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் டேட்டா சென்டர் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா கம்பெனிலும் நீங்க பாக்குற எல்லா கம்பெனியும் டேட்டா சென்டர் சின்னதாக வச்சிருப்பாங்க. ரொம்ப பெருசா இல்லாட்டணும், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவலில் டேட்டா சென்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா சில சர்வர்ஸ் ரொம்ப செக்யூரா வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, பப்ளிக்ல அவனுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இது இருக்காது, செக்யூரிட்டி, கம்ஃபர்டபுள், அப்புறம் அமௌண்ட் நிறைய பே பண்ணணும், இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்குது. அதனால வந்து பப்ளிக்ல போக மாட்டான். ஸோ எல்லா கம்பெனியும் TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். அப்புறம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் சாம்சங், ரெனால்ட், நிசான், ஏதோ ஒரு ப்ராடக்ட், வாட் எவர் ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் வந்துட்டு டேட்டா சென்டர் தான் ரன் பண்ணுவோம். சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு டேரக்டா க்ளவுட் போயிருவாங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே டேட்டா சென்டர் ரன் பண்ணுவாங்க. ஈவன் தோ பெரிய பெரிய கம்பெனியுமே ஆன் ப்ரீமிசஸ்ல ரன் பண்ணுவாங்க, க்ளவுட்லயும் வச்சுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வரோட இதை பொறுத்து. சில சர்வர்ஸ் வந்து உங்களோட டேட்டா சென்டர்ல ரன் ஆகும், சில சர்வர் வந்து க்ளவுட்ல ரன் ஆகும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனியை பொறுத்து. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு க்ளவுட் என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஆன் ப்ரீமிசஸ் டேட்டா சென்டர் விர்ச்சுவலைசேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த விர்ச்சுவலைசேஷன் தான் நம்ம படிக்க போறோம். நம்ம படிக்க போறது இதுதான். இந்த விர்ச்சுவலைசேஷன்ல எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா VMware அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம். இந்த இருக்குல்லையா, இதுதான் VMware vSphere அப்படிம்போம் அதை, அல்லது VMware vCenterன்னு சொல்லுவோம். அதை பத்தி படிக்க போறோம். ஓகே, நான் அப்பல ஹைப்பர்வைசர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹைப்பர்வைசர்ல நிறைய கம்பெனி இருக்குது. எப்படி க்ளவுட் அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான், ஆனா க்ளவுட்ல கம்பெனி நிறைய இருக்குது. அஸ்யூர், AWS, GCP, IBM Cloud, Alibaba Cloud, நிறைய மாதிரி இருக்கு. அதே மாதிரி விர்ச்சுவலைசேஷன்ல நிறைய கம்பெனி வந்து ஹைப்பர்வைசர் கொடுக்குறான். ஓகே, ஸோ என்னென்ன கம்பெனி மெயினான கம்பெனி பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட். ஒரு நிமிஷம் அந்த கம்பெனி நேம்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் தான் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல மெயின் ஆட்கள். VMware vSphere நோட் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர். ஓகே, ஹைப்பர்வைசர் வெண்டார் அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது ஹைப்பர்வைசர் கம்பெனி அப்படின்னு எழுதிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நோட் பண்ணிக்கோங்க, VMware ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ரேங்கிங் உலகத்துல. விர்ச்சுவலைசேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 70% மார்க்கெட்டை யார் வச்சிருக்கா அப்படின்னா VMware தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்க ஒரு டேட்டா சென்டர் போட்டீங்கன்னா அந்த டேட்டா சென்டர்ல ஹைப்பர்வைசர் போட்டீங்கன்னா கண்டிப்பா VMware போயே தான் ஆகணும். ஹி இஸ் அ டான். விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்ல VMware டான். அவன் அசைக்க ஆளே கிடையாது. அப்படி அசைக்க காம்படிட்டர் வந்தாலும் காம்படிட்டர்லாம் அடிச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட அவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்கான், அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஃபீச்சர்ஸ் வந்து புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டே இருக்கான். நிறைய இருக்கு, நம்ம அதை பத்தி நம்ம லேட்டா படிப்போம். பட் இந்த VMware vSphere பத்தி நம்ம மோஸ்ட்லி படிப்போம்.
பட் அதை தவிர்த்து வேற என்ன ஹைப்பர்வைசர்லாம் இருக்கு அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்ல ஹைப்போவி அப்படின்னு ஒரு ஹைப்பர்வைசர் இருக்குது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி மோஸ்ட்லி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-வி வந்து ஒன் ஆஃப் த மெயின் காம்படிட்டர் ஃபார் விஎம்ஆர். ஆனா என்னதான் விஎம்ஆருக்கு காம்படிட்டர் பண்ணாலும் அவனுக்கு வந்து ஹெவியான காம்படிட்டர் கிடையாது. விஎம்ஆருக்கு வந்து ஹெவியான காம்படிட்டர் கிடையாது. மைக்ரோசாஃப்ட்லாம் ஒரு காம்படிட்டரா மதிக்கிறது இல்ல அவன். ஏன்னா விஎம்ஆர் எங்கேயோ இருக்கான். மைக்ரோசாஃப்ட்லாம் அவ்வளவு கீழே இருக்கான். ஸோ ஹைப்பர்-வி யூஸ் பண்றாங்க ஒரு சிலர். ஓகே, தென் சிட்ரிக்ஸ்ல ஜென் சர்வர் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அப்புறம் கேவிஎம். கேவிஎம்ங்கிறது ஒரு லினக்ஸ் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கேவிஎம்ங்கிற ஒரு ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஆரக்கிள்ல ஹைப்பர்வைசர் யூஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹைப்பர்வைசர்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம மெயினா ஒர்க் பண்ண போறது விஎம்ஆர் பத்தி தான் படிப்போம். விஎம்ஆர் பத்தி தான் படிக்க போறோம். ஹைப்பர்வி பத்தி படிக்க மாட்டோம். அப்புறம் நியூட்டானிக்ஸ் இப்போ ஒரு புதுசா ஒரு கம்பெனி வந்திருக்கு. நியூட்டானிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூட்டானிக்ஸ். ஸோ அவனுமே விஎம்ஆருக்கு ஒரு காம்படிட்டர் தான் வந்தான். பட் மார்க்கெட்ல சர்வே பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மார்க்கெட் ஷேர் வந்து விஎம்ஆர் பிடிச்ச அளவுக்கு எவனாலையும் பிடிக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி விஎம்ஆர்லாம் பாத்தீங்கன்னா 1980ல இருந்து இந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணி ஒரு பெரிய பேஸ்மெண்ட் போட்டு வச்சிட்டான். ஸோ நிறைய கம்பெனி, நிறைய இல்ல, ஒரு 60 to 70% கம்பெனி வந்து விஎம்ஆர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ விஎம்ஆர் வந்து பிராட்காம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. பிராட்காம்னு ஒரு கம்பெனி வந்து தைவான் கம்பெனி நினைக்கிறேன். அவங்க வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. விஎம்ஆர் வந்து அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. அதை வந்து டெல் வந்து வாங்கியிருந்தாங்க. இது வரைக்கும் சோஃபார் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெல் தான் வச்சிருந்தாங்க. அந்த விஎம்ஆர் டெல் டெக்னாலஜி தான் வந்து விஎம்ஆர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் அதை வந்து பிராட்காம் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்துட்டு அக்யூர் பண்ணிருச்சு. ஸோ பிராட்காம் அப்படிங்கிறது செமிகண்டக்டர் கம்பெனி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. அது ஒரு செமிகண்டக்டர்ல ஒரு ஜியாண்ட் பிராட்காம். அவன் வந்து விஎம்ஆர் வந்து வாங்கிட்டான் இப்ப. ஸோ விஎம்ஆர் வந்து இப்ப பிராட்காம்ல இருக்குது. ஸோ நம்ம விஎம்ஆரை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்போம். நம்மளோட ஒர்க் என்னன்னா விஎம்ஆர் சம்பந்தமா தான் இருக்கும். நம்மளோட ரோல் நேம் என்னன்னா விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்மளோட ரோல் பேர் வந்து விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுல L1, L2, L3 நிறைய இருக்கு. L1 ரொம்ப பேசிக் லெவல், L2 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த லெவல், L3ங்கிறது அதுக்கு அடுத்த லெவல், அடுத்து L4 இருக்குது, ஆர்கிடெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதெல்லாம் வந்து படிப்படியா முன்னேறி போகலாம். ஸோ விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல பேக்கேஜ் கொடுப்பான். நீங்க டெஸ்க்டாப்ல இருக்கீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சேலரி விஎம்ஆர்ல கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெஸ்க்டாப்லயோ சர்வீஸ் சப்போர்ட்டோ ஒர்க் பண்றீங்க, விஎம்ஆர் கத்துக்கிட்டீங்க, விஎம்ஆர் பிளாட்ஃபார்ம் ஜம்ப் பண்ண போறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சப்போர்ட்ல நீங்க வந்து ஒரு 30,000 வாங்கிட்டு இருக்கீங்கன்னா விஎம்ஆர் போறப்ப 60,000 வாங்கலாம் அல்லது 50,000 வாங்கலாம். ஏன்னா விஎம்ஆருக்கு வந்து சேலரி வந்து அவ்வளவு சேலரி வரும். அதே மாதிரி விஎம்ஆருக்கு ஓப்பனிங்ஸும் எக்கத்தப்பா இருக்கும். விஎம்ஆர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விஎம்ஆர் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதையுமே இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ நல்ல பிளாட்ஃபார்ம் விஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். எப்பயுமே அழியாத ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம ஒரு டெக்னாலஜி படிக்கிறோம்னா அந்த டெக்னாலஜி வந்து எப்பயுமே சர்வைவ் ஆகணும். இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி புதுசா வரும். ஆனா அவன் மார்க்கெட்ல 5 வருஷம் கழிச்சு இருப்பானான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா விஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா மார்க்கெட்ல இருக்கான். இன்னும் 40 வருஷத்துக்கு மார்க்கெட்ல இருப்பான். சரிங்களா? இப்ப நான் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப் அப்படின்னு போடுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டு நாக்குரியில தேடுறேன். என்னென்ன ஜாப்ஸ் வருது, எவ்வளவு சேலரி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நாக்குரியே எடுத்து, நாக்குரி தான் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நாக்குரி எடுத்து ஹையரிங் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் சென்னை, 4th டைமண்ட்ஸ் டெக்னாலஜி. சேலரி 4 இயர்ஸ்க்கு 4. இது ரொம்ப கம்மியான சேலரி. விஎம்ஆர்ல ரொம்ப கம்மியான சேலரி தான். ஏன்னா 4th டைமண்ட்ஸ் டெக்னாலஜி ரொம்ப சின்ன கம்பெனி. அவன் வந்து நிறைய கம்பெனில வந்து ஏஎம்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதனால சேலரி கம்மியா தான் கொடுப்பான். இதுல பாருங்க எம்கியூ அட்மினிஸ்ட்ரேட்டர், எம்கியூ கிடையாது. ஓகே, லீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் டெலிவரி இன்ஜினியர் விஎம்ஆர் டிடிசிசி. இதோட சேலரி பார்த்தோம்னா 6 to 8 இயர்ஸா சேலரி போடல. பட் இதுல சேலரி பார்த்தோம்னா கண்டிப்பா அதோட ஸ்லாப் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் கண்டிப்பா ஒரு 8 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப சேலரி என்ன ஃபிக்ஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா ஒரு 10 to 12 ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். 15 வரை கொடுப்பான் இந்த ரோலுக்கு 6 to 8 இயர்ஸ்க்கு.
ஸோ VMware அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா, VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹையரிங் 4 to 8 years. ஸோ இதுவுமே கூட ஒரு 10 to 12 lakhs salary இருக்கும். VMware admin 6 to 9. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 years to 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா VMware admin 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ VMware பொறுத்த வரைக்கும் ஒரு இது என்னன்னு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 year எங்கேயா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துடணும். 1 year ஃப்ரெஷரா போக முடியுமான்னு கேட்டா, ஃப்ரெஷரா போகலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா VMware நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு உள்ளது எடுத்துப்பான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 year 2 years ஆகிட்டீங்க அப்படின்னா செம நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாகர்ல போட்டு பார்த்துக்கோங்க. என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது, எங்கெங்க இருக்குது, எவ்வளவு சேலரி தர்றாங்க அப்படிங்கிறத நீங்க மேப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே இதான். ஸோ ஏன் VMwareக்கு இவ்வளவு சேலரி தர்றாங்க, இவ்வளவு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னா, எல்லா கம்பெனிலும் டேட்டா சென்டர் இருக்குது. அப்படி எல்லா கம்பெனி டேட்டா சென்டர் ஹைப்பர் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஹைப்பர் யூஸ் பண்ணா VMware இல்லாம வேற எந்த ஹைப்பர் யூஸ் பண்ண மாட்டான். இப் சப்போஸ் வேற வெண்டார் யூஸ் பண்ணாலுமே VMware வந்து டாமினேட் பண்ணும். நிறைய யூஸ் பண்ணுவோம், மற்றது கம்மியா யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து VMwareக்கு வந்து ஓப்பனிங் ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓப்பனிங் ஒரு எண்டே கிடையாது, ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். சேலரியும் ரொம்ப நல்ல சேலரி கொடுப்பான். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். ஏதாவது டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு கொஞ்சம் ஓரளவு டெக்னிக்கலா போவோம். ஏதாவது டவுட் இருக்கா? அண்ணா சொல்லுங்க. நம்ம ஹைப்பர்வைசர்னு சொல்லிட்டு அந்த வேர்டு டேர்ம் யூஸ் பண்ணோம். ஆ அது எக்ஸாக்ட்டா என்னன்னு சொல்ல முடியுமாண்ணா? சும்மா நம்ம யூஸ் பண்ற இதுலயே எதனாச்சும் ஒரு பேசிக்கா? இல்ல இப்ப ஹைப்பர்வைசர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன். ஹைப்பர்வைசர் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் தி VMs. சரிங்களா? இப்போ ஒரு சர்வர், இது வந்து ரேக் சர்வர். சரிங்களா? சர்வர், இது வந்து ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் என்ன? பிசிக்கல் ஹார்ட்வேர். இதை நீங்க காசு கொடுத்து வாங்கணும். ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு வாங்குவீங்க. இது வந்து பிசிக்கல் ஹார்ட்வேர். இதுல நம்ம என்ன பண்றோம்? VMware ESX இன்ஸ்டால் பண்றோம். VMware ESX OS இன்ஸ்டால் பண்றோம். ESX அப்படிங்கிறது ஹைப்பர்வைசர். VMware கம்பெனியோட ஹைப்பர்வைசர் தான் இந்த ESX. சரிங்களா? இந்த OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். அதாவது VMs. இதுல வந்து VMs கிரியேட் பண்றோம். இந்த VMs கிரியேட் பண்றது எப்படி, இதை எப்படி நம்ம பண்றது லேட்டா பார்க்கலாம். பட் இதுல VMs கிரியேட் பண்றோம். இப்போ புரிஞ்சதா? ஹைப்பர்வைசர் என்ன புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணா. அப்போ நம்ம சர்வர் வைஸ்ல எந்த டேர்ம்லண்ணா வரும்? புரியல. சர்வர் வைஸ் சர்வர் வைஸ்லாம் இதுல எந்த இதுல வரும்? நம்ம ESX எதுல வரும்னா இந்த VMல வரும். ஓகே ஓகே. இந்த VMல விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர், ரெட் ஹேட், CentOS, விண்டோஸ் சர்வர் 2012, 2016 இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த VMல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. ஸோ ESX நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த ESX மேல VM நம்ம போடுவோம். இதுதான் ஹைப்பர்வைசர். நாளைக்கு டாபிக் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவேன். ஹைப்பர்வைசர்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர்வைசர் இருக்குது, அது என்னன்னு நாளைக்கு டாபிக் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போதும். ப்ரோ இந்த ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா ப்ரோ இது? ரெக்கார்டிங்ஸ் வந்து